அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்களுடைய ஆயுதங்களை கைவிடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். கைவிட வேண்டும், அவர்கள் கைவிடாவிட்டால் விபரீதமான முடிவுகளை சந்திப்பார்கள் என்கிற எச்சரிக்கையும் நேற்றைய தினமே அவர் பேசியதையும் நம்ம அவதானிக்க முடிந்தது. குறிப்பாக இந்த எச்சரிக்கையை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நேற்றைய தினம் 2 விவகாரங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வார்த்தைக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2 நாட்களுக்கு முன்பதாக பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமருடைய அறிவிப்பில் 60 நாட்களுக்குள்ளாக 2 மாதங்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை கைவிட வேண்டும், இல்லை என்றால் ஒரு பாரிய யுத்தத்தை மீண்டும் இஸ்ரேல் காசா மீது தொடுக்கும் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அதற்கும் சேர்த்து அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்கள் என்பது பாலஸ்தீன மக்களுடைய பாதுகாப்பை நிமித்தமாக கொண்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் சுதந்திர நாடாகிற வரைக்கும் நாங்கள் ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருப்பது எங்களுடைய உரிமை, ஐநாவே இதை அங்கீகரித்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஆயுதத்தை கீழே வைப்பதில்லை என்பதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தெளிவான முடிவில் இருக்கிறார்கள் என்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்பை பத்தி நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. எப்படியான ஒரு கேரக்டர்ங்கிறத அடையாளம் காண முடியாது. எந்த நேரத்தில் என்ன பேசுவாருங்கிறத தாண்டி இப்ப பேசினதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் மாற்றி பேசுவாருங்களா நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தான் நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரையும் அவர் பகிரங்கமாக பாராட்டிய ஒரு காட்சியை பார்க்க முடியும். என்னன்னா, யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் காசாவில் இருந்த பணைய கைதிகள் அத்தனை பேரையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொன்னதை போல் திருப்பி அனுப்பிவிட்டார்கள், வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதே மாதிரி அங்கிருந்த பிணங்களை கூட தேடி எடுத்து எங்களுக்கு கரெக்டாக தந்துட்டாங்க. எனவே அவர்கள் அவர்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் அத்தனை பேருமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பாராட்டத்தான் வேண்டும் என்று அவர் பாராட்டினது மட்டும் இல்லாமல் அங்க வந்து அத்தனை பேரையும் நீங்க பாராட்டுங்க என்று சொல்லி சொன்ன ஒரு காட்சியும் நேற்று பதிவாகி இருந்தது. அதை தாண்டி இந்த பீஸ் கவுன்சில் அமைதி வாரியத்தில் $7 பில்லியன் வரைக்கும் தற்போது முதலீடு கிடைத்திருக்கிறது என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த $7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தந்த நாடுகளுடைய பட்டியல் அவர் சொன்னது மட்டுமல்லாமல் அந்த நாடுகள் காசாவுக்கு தேவையான போர்சஸையும் ராணுவத்தையும் அதே போன்று காசாவினுடைய போலீஸ் பிரிவை புதிதாக உருவாக்குவதற்கு தேவையான மூலதனங்களையும் தருவதாக வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் நேற்றைய தினம் காசா தொடர்பாக பேசிய அமெரிக்காவினுடைய இன்னும் ஒரு அதிகாரி குறித்த நிகழ்வுகள் என்ன சொல்வாருன்னா, நாங்கள் காசாவுக்குள்ள புதிய போலீஸ் பிரிவை உண்டாக்க போகிறோம், அதற்கு 2000 பேர் இதுவரைக்கும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க என்று வேற அவர் சொன்னார். எப்ப விண்ணப்பம் கோரினாங்கிறதே தெரியாது. 2000 பேர் வரைக்கும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்கிறாரு. ஏன்னா காசாவுக்குள்ள ஆல்ரெடி காசாவை பாதுகாப்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர், அவங்க தான் அங்க போர்சஸ் இருக்கிறாங்க, அவங்க தான் ஆட்சியை பண்றாங்க, அவர்களுடைய போலீஸ் படை அங்கே இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக தான் நாங்கள் போலீஸ் படையை உருவாக்க போறோம் சொல்லி அதில் 2000 பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க என்று வேற சொன்னது மாத்திரமல்லாமல் இந்த அமைதி வாரியத்திற்கு அமெரிக்கா $10 பில்லியன் முதலீடு செய்யும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. $10 பில்லியன் போதாது. காசாவை பொறுத்தவரையில் அழிந்திருக்கிற அந்த அழிவுகளை ஓரளவுக்கு சரி செய்து ஓரளவுக்கு காசாவை கட்டி எழுப்பணும்னாலே $50 பில்லியன் மேல தேவைங்கிற நிலையில் அமெரிக்கா $10 பில்லியன் கொடுக்கும். மற்ற நாடுகள் $7 பில்லியன் தந்திருக்கிறாங்க என்று சொல்லி அமெரிக்க அதிபர் அறிவிச்சார்.